இல்லை அப்போ அமெரிக்கா வந்து போர் நிறுத்தம் அப்புறம் சண்டை போடுறேன். இஸ்ரேல் வந்து சரி சரி ஓகே லெபனானோட போர் நிறுத்தம் ட்ரூஸ்க்கு வந்து சைன் பண்ணுறேன், ஆனால் அடிக்கிறேன். நாங்கள் அப்புறம் சிரியாவில் அடிக்கணும். இப்போ புதுசாக வந்து சிரியாவில் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறையா. அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பிடிமானத்தை இழந்துருக்கு. உள்நாட்டில் பசி பட்டினியை போட்டு நீ வந்து அங்கே கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க. அங்கே கலவரம் வந்து செலுத்தி வச்சுங்க. எந்த கலவரத்தை ஈரானில் நிகழ்த்த நினைச்சானோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே பற்றி எரியும் அமெரிக்காவில். என்னென்னு சொன்னோன்னா, அமெரிக்கா நமக்கு கொள்கைகள் பிடிக்காததை தாண்டி ஒரு நடுநிலையான பத்திரிகையாளராக அமெரிக்காவுடைய செல்வ வளங்கள், அமெரிக்காவுடைய ஆயுத வீழ்ச்சி, அமெரிக்காவுடைய கடன் தொகை, இதையெல்லாம் பார்க்கின்ற போது அமெரிக்கா வில் பி டிக்ளைன் மாசத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால இஸ்ரேல் இருப்பது ஒரு 90 லட்சம் பேர், அதில் 70 லட்சம் பேர் தான் இங்கே இருக்கான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அனர்த்தம் தொடர்மையானால் பல பேர் வந்து எக்ஸ்பெக்டிங் நாட்டை விட்டு லீவ் ஆகிறதுக்கு புறப்படுறதுக்கு அவன் சரியா இருக்கான். நேயர்கள் அனைவரையும் மாற்றுக்குரலுக்காக சர்வதேச செய்திகளோடு நான் உங்கள் கசாலியோடு கதைப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். ஒரு செயலியல் வடிவத்தை கொடுக்கக்கூடிய இந்த அவதான புரிதலின் மூலமாக உலகின் மத்திய கிழக்கில் நடக்கும் ஒரு அப்நார்மல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சராசரியை விட பதட்டமான ஒரு போர்க்கள சூழல், ஈரான், அமெரிக்கா, லெபனான், இஸ்ரேல் மற்றும் உண்டான நாடுகளோடு தற்போதைய நிலை என்ன? நம்முடைய சிறப்பு விருந்தினரோடு பேச போகிறோம். தோழர் கசாலி அவர்கள் எமது அமர்வுக்கு சார்பாக. இந்த போர் பேச்சுவார்த்தைகள்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம், தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போது உங்களிடத்தில் புதிய செய்திகள் எதுவாக இருக்கிறது? அதாவது பழைய செய்தி மாதிரியே தான் புதிய செய்தியும் இருக்கு. அதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட முடியாதா? இல்லை, அப்போ அமெரிக்கா வந்து போர் நிறுத்தம் அப்புறம் சண்டை போடுறேன். இஸ்ரேல் வந்து சரி சரி ஓகே லெபனானோட போர் நிறுத்தம் ட்ரூஸ்க்கு வந்து சைன் பண்ணுறேன், ஆனால் அடிக்கிறேன். நாங்கள் அப்புறம் சிரியாவில் அடிக்கணும். இப்போ புதுசாக வந்து சிரியாவில் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறையா. ஆமாம், இல்லை முன்னாடி அடிச்சு இடையில இல்லை. இப்போ சிரியாவை வந்து அடின்னு அடித்து பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேல்காரன் தான் அந்த சுற்றிய சிரியாவை அடிக்கிறான். காசாவோட ஒரு பிக்சர் இருக்குது. 23 எப்படி இருந்துச்சு, இப்போ 26 எப்படி இருக்குது. அப்படி 23 பிரம்மாண்டமாக இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் என்னென்னா, செய்திகள் பூரா காசா அப்படின்னா கடந்த 2.25 வருஷமாக அதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். இப்போது ஈரான் அப்படின்னா போன டிசம்பர்லேருந்து அங்கே எப்போ வந்து போராட்டம் கலவரம்னு வந்துச்சோ அதுலேருந்து, ஏன்னா விலைவாசி போராட்டம்னு ஆரம்பித்து கலவரம்னு ஆரம்பித்து அமெரிக்கா வந்து அடித்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அடித்து வந்தாங்கல்ல, இதுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கோம். என்ன முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பிடிமானத்தை இழந்திருக்கு. இஸ்ரேல் வந்து இழக்குது, மத்திய கிழக்குல ஓவரால் உலகத்தில் அவன் நாடு நாசமாக போய் கிடக்கு. ஆனால் வெளியில் பார்த்தா நல்ல டீக்கா அப்படி சட்டையை போட்டு அயன் பண்ணி சட்டையை போட்டு அப்படி டக் பண்ணி அப்படி வந்து நிற்கிறான். அப்படி பார்த்தா எப்பா சூப்பராக இருக்குன்னு சட்டை காலத்துனா உள்ளே வந்து அடி காயம் எலும்பு தோலும் அப்படி நிற்கிறாங்க. அமெரிக்காவோட நிலைமை இன்னைக்கு அதுதான். அதே மாதிரி இதுவரைக்கும் அடி வாங்காத இஸ்ரேல் பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. அதில் உங்களுக்கும் தகவல் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ரிஃபைனரி இருக்கட்டும், அப்புறம் பெரிய பெரிய பில்டிங் வந்து டெல்லவியூவில், ஹைஃபாவில், பீர்சேபாவில், அதுக்கப்புறம் டிமோனாவில் வாங்கின அடி, அதுக்கப்புறம் அராதில் வாங்கின எல்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. அதை பற்றி ஒரு செய்தியாளர் சொல்கிறாரு, எதுவுமே வாய் மூச்சு வர மாட்டேங்க. 100 பேர் செத்தா ஒரு பாதி உடம்புல தான் அடிபட்டதாக சொல்கிறாங்க. 100 பேர் செத்தாங்கன்னா 5 பேருக்கு காயம். 2000 பேர் செத்தாங்கன்னா 20 பேர் மரணம், 15 பேர் காயம் அப்படின்னு அவங்க செய்தியை பூரா வெளி உலகத்துக்கு. ஏன்னா செய்தியை வந்து இதுல ஒரு சின்ன மக்களுக்கு புரியும். இதே அமெரிக்காவுடைய ஏவுகணைகள், அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் மத்திய கிழக்குல இருக்கு. ஆமா, இன்னைக்கு காலையில என்ன செய்தினா, நேற்று நள்ளிரவு ஓகே அமெரிக்கா தற்போது என்ன யோசிக்குதான், இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா பல லட்சம் கோடி ஆகுதான். ஆமா, இப்ப ஏற்கனவே லாஸே அவரால் சரிபட்ட முடியாது. ரெனிவல் பண்றதுக்கு அல்லது அதை வந்து ரீப்ராஜெக்ட் பண்ணணும்னா, இனோவேஷன் பண்ணணும்னா, இனோவேஷன் தான் அதுக்கு சரியா புதுப்பிக்கணும்னா அதுக்கு பல பில்லியன் டாலர்ஸ் ஆகும். அதை விட அதோட பாதுகாப்பும் இல்லை. அதனால இன்னைக்கு துபையில் இருந்தோ, நீங்க சொல்ற மாதிரி குவைத்தில் இருந்தோ, சவுதி அரேபியா, எல்லா நாட்டிலிருந்தும் தளங்களை சில நாடுகளுக்கு வேறு பகுதிகளுக்கு மாற்றலாம் என்றும், அதுல கொஞ்சத்தை இஸ்ரேலுக்கு மாற்றலாம் என்றும் அவர்கள் செய்தி வந்திருக்காங்க. இந்த தகவல் கரெக்டாக சொல்லிடுறேன். என்ன தெரியுமில்ல, 5th ஃப்ளீட்டு
பயங்கர செலவு பண்ணியிருக்காங்க. எங்க? பஹ்ரைன்ல. அதாவது அந்த மொத்த ரீஜனுக்கும் கடற்படை தளம் பஹ்ரைன்ல இருக்கு. பஹ்ரைன் வந்து ஒரு சின்ன தீவு. ஒரு நாள்ல நீங்க பைக் எடுத்தீங்கன்னா மொத்த நாட்டையும் வந்து சுத்திடலாம். அவ்வளவு சின்ன நாடு. ஒரு ஊர் ஒரு ஊர் ஊர் ஓகே, நாடு என்று சொல்ல முடியாது, ஒரு சின்ன தீவு. ஓகே, அந்த மாதிரி அதுல 5th ஃபிளீட்னு சொல்லி ரொம்ப பெரிய கட்டமைப்போடு அவன் வச்சிருக்காங்க. ஓகே, அதை வந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த கப்பற்படை தளம் அது இது கட்டுமானம் எல்லாம் சேர்த்து இவங்க அடித்ததே வந்து பல பில்லியனுக்கு வந்து அவுட் ஆயிருக்கு. அடித்ததே இப்போ லேட்டஸ்ட்டாக அடிக்கும்போது 400 மில்லியன் ப்ளஸ் ஒரு 40 பில்லியன் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ சொன்னீங்கல்ல. இப்போ என்னன்னா பஹ்ரைன்ல கட்டிடங்கள் மட்டும் 4000 கோடி காலியாயிருக்கு. அப்புறம் பஹ்ரைன்ல அமெரிக்காவுடைய தளவாடங்கள் இருக்கு பாருங்க, அதுல டெலிகாமும் சேட்டலைட் சம்திங், அதை பத்தி சரியான தகவல் இல்ல, அது மட்டும் 40 பில்லியன். 4 லட்சம் கோடி. இது ஒரு 4000 கோடி, அது ஒரு 4 லட்சம் கோடி எங்கேயோ போயிடும். என்ன அது இல்லாம மத்ததெல்லாம் இருக்கே. இது இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, அது கரெக்டாக தகவல் என்னென்னா, யுஏஇ அதில் அதை என்னது நம்ம தாஃப்ரா யுஏஇ, அதுக்கப்புறம் அல்சலாம் வந்து குவைத்து, அதுக்கப்புறம் அல் உதேது கத்தாரு, இந்த சைடில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு இவன் இருக்கான் இல்லையா, ஜோர்டான் இருக்கான்ல, நிறைய ஜோர்டானில், அப்புறம் வந்து ஈராக்கில், அதுக்கப்புறம் இங்கே இஸ்ரேலில், இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். முடிவு எடுத்துட்டாங்க. நகர்த்தனா இங்கே நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, அதோட நகர்த்தி எங்கே கொண்டு போகிறாங்க என்னன்னா ஜோர்டான், ஈராக்கு, இஸ்ரேல், அங்கே அங்கே வந்து அங்கே தளத்தை வந்து புதுப்பிக்கிறது இருக்குல்ல, 27 இடத்த புதுப்பிக்கிறது பதிலாக வந்து ஒரு 5 இடத்த புதுப்பிப்போம், பெருசாக்குவோம். இப்போ ஈராக்ல வலிமைப்படுத்துறாங்க. ஈராக், ஏன்னா ஈராக் வந்து அவன் பிடிமானத்தில் இருக்கு. சிரியா இல்லை, ஜோர்டான் தான் இப்போ அடிச்சுட்டாங்களே, திருப்பி பண்ண போறாங்க. அப்போ ஜோர்டான், ஈராக், இன்னொன்று இஸ்ரேல், இந்த 3லையும் தான் இவங்க தளத்தை ரொம்ப பெருசா ரொம்ப ஸ்ட்ராங்கா, அந்த ஸ்ட்ராங்கான என்ன தெரியுமில்ல, அண்டர் கிரவுண்டு. இப்போ பார்த்துட்டாங்க ஈரானோட வலிமை என்ன, அண்டர் கிரவுண்டு. நீங்கள் அதனால தானே ஈரானை தாக்க முடியல. அதுதான் அண்டர் கிரவுண்டு. மலைக்கு கீழே அண்டர் கிரவுண்டு வேற, சாதாரண இடத்துல கூட அண்டர் கிரவுண்ட் இருக்கு. அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்கு மேலே போட்டிருக்காங்க. இவங்க பங்கர் பஸ்ட் வந்து 220 அடி தான் போகும். அப்போ அதை தாண்டி ஒன்றும் நடக்க முடியல. சரி, இப்போ அண்டர் கிரவுண்டில் சுரங்கத்தை மாதிரி அமைச்சு அமெரிக்காவுடைய ராணுவ ஆம்சன் நாமினேஷன் ஒரு ஆர்சனல் குடோனை உருவாக்குறேன்னா மல்டி ட்ரில்லியன் ஆகும். இல்லை, அது ஆகும். ஏற்கனவே இன்னும் தெரியுமா, நீங்கள் யுஏஇல தாஃப்ரா ஏர்பேஸ் இருக்குது. அங்கே வந்து என்ன நடக்கும்னா, அங்கே பார்த்த மக்கள் சொல்கிறதான், நம்ம ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல, அது சல்லுன்னு பறந்து வந்து அபுதாபி, இந்த துபாய் தாண்டி அபுதாபி இந்த பக்கம் அப்படியே கடல்லேருந்து இப்படி வருது வச்சுக்கலேன், வந்து கீழே இறங்கி ரன்வேல வந்துட்டு அப்படி உள்ளே போயிருது. அங்கே அண்டர் கிரவுண்ட் இருக்குது. எங்கே? அங்கே யுஏஇல. ஆமாம், அது மாதிரி இதுலேயும் இருக்குது. எங்கே? கத்தார்லேயும் அண்டர் கிரவுண்ட் இருக்குது. எல்லா இடத்துல வச்சுருக்காங்க. அந்த அண்டர் கிரவுண்டோட டெப்த் இருக்குல்ல, அந்த டெப்த் வந்து மேபி ஒரு 100 அடி. அதை ஈஸியாக அடிக்கலாம். ஆனால் என்னன்னா, இப்போ பங்கர் பஸ் இருக்குல்ல, அதை அவன் எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமில்ல, அந்த பயம். இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட்லாம் பத்தாது. நம்மளுடைய பங்கர் பஸ்டர் GB1 200 மீட்டர் தானே சொல்கிறோம். 200 மீட்டர் இல்லை, 60 மீட்டர். 60 மீட்டர் தான். 60 மீட்டர் 220 அடி. 220 அடி ஃபீட்டு. இப்போ 60 மீட்டர் தான். 60 மீட்டர். அதே GBU போட்டாலும் GBU 57. ஆமாம், அதான் GBU 57 போட்டால், அதாவது B2 பாம்பர்ஸ், அது வந்து ஃப்ளைட்டு விமானத்தில், அதை வச்சு தான் போட முடியும். அதான் அதை வச்சு மட்டும்தான் போட முடியும். அதை வச்சு GBU 57 போட்டா 14 டன். மொத்தம் 14 டன். 14,000 கிலோ. அது வந்து போட்டா அதை தூக்கிட்டு போறதுக்கு B2 பாம்பர்ஸ் ஃப்ளைட் வேணும். அதுக்கு எரிபொருள் வானத்தை பறக்கும்போது எரிபொருள் கொடுக்கறதுக்கு KC-135 வேணும். இந்த செட்டப் எல்லாம் இருக்கு. இங்க போட்டா கூட என்ன ஆகுதுன்னா 220 அடி தான், 200 அடி தான் போகுது. ஆனா இவன் வந்து 80 மீட்டர்ல கீழே வச்சிருக்காங்க. அடேப்பா. அப்போ என்னாச்சுன்னா, இப்போ இவன்ட்ட மொத்தமே 60 மீட்டர் தான். 60 மீட்டர், அவன் 80 மீட்டர்ல வந்து கீழே தளம் வச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 80 மீட்டர்னு சொல்றீங்க, அது 500 அடின்னு சொல்றாங்களே. இல்ல, அது எப்படின்னா, நார்மல் லெவல்ல இருந்து 80 மீட்டர் 300 அடி பக்கம் வச்சிருக்காங்க. மலை வந்து ஏற்கனவே 1000 அடி இருக்குல்ல, 500 அடி 1000 அடி இருக்குல்ல, அதுக்கு கீழே போனா என்ன, அது எத்தனையோ அடி வரும். அப்போ வந்து என்ன, மலையில எண்ணத்தை போட்டாலும் மலை மேலேருந்து போட முடியாது. சரி, வாசல்ல போடுறதா இருந்தா வாசலை தாண்டி அங்க போயிட்டு இங்க வாசலை மூடிட்டா கூட அடுத்த 2 வாசல்ல வந்துடுறாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்,
தோராபுரா மலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தோராபுரா அது வந்து ஆப்கானிஸ்தான். அங்க எப்படி தப்புனாங்க தெரியுமா? ஆ. அமெரிக்காவுடைய எல்லா புதிய கண்டுபிடிப்புகளையும் பரிசோதித்து ஆ. 18 வருஷமா விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஓடிட்டாங்க. என்ன காரணம்னா, நம்ம அங்க இருக்கக்கூடிய பாய்கள் எல்லாரும் ஒரு துணியும் தொப்பியும் போட்டுக்கிட்டு தோராபுரம் மலை கீழே உட்காந்துட்டான். ஆமா. இவன் என்ன பண்ணாங்க, மேலேருந்து குண்டை போட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல. அவன் கடைசியில இந்த ஷோல்டர் வைக்கக்கூடிய பேடு, மேன் பேடு, அதை வச்சு அடிச்சு தள்ளி விட்டான். என்ன பண்ணாங்க பார்த்தாங்க, ஆம பூந்த வீடும் அமினா பூந்த வீடும் அமெரிக்கா பூந்த வீடும். அமெரிக்கா பூந்த வீடு இல்ல, ஆப்கான்ல எவன் பூந்தாலும் அவன் விளங்க மாட்டான். இன்னொன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேலே போட்டு முடிச்சுட்டு அமைதியாக இருக்கு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிப்பாய்கள் ஒரு 100 பேர் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா வந்து அடிச்சாங்க. டமா டமா டமா. ஏன் எங்கேருந்து வந்தாங்க? தோராபுரம் மலையில இந்த சைடுல இருந்து வந்தாங்க. தெரியாது இவங்களுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க. அவங்க கரில்லா டைப்ல அந்த நிலப்பரப்பு அவங்களுக்கு தெரியும். அமெரிக்கா எவ்வளவு செலவு பண்ணா தெரியுமா? 700 லட்சம் கோடி. 7 ட்ரில்லியன். 7 ட்ரில்லியன். ஓகே. எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருஷம். வேற அந்த நாடு விளங்குமா? விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல, ஓகே, மத்திய கிழக்கு நாடுகளில் 27 தளங்கள் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு இதுவரைக்கும் அவங்க பண்ணியிருக்க செலவு 7 ட்ரில்லியன். 700 லட்சம் கோடி. இது அன்னைக்கே சொன்னீங்க நீங்க. சொன்னோம். அப்போ இது என்ன பண்றாங்க, இதெல்லாம் சரியா வராது. நமக்கு வந்து 5th ஃப்ளீட் பண்றதா இருந்தா அங்க நமக்கு தான் வந்து ராசா ஒருத்தர் இருக்கானே இஸ்ரேல் வந்து உரண்டு இழுக்கிற மாதிரி இழுக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலில் அங்கே ஹைஃபா இருக்குது, வேற ஒரு போர்ட் இருக்குது. அங்கே வந்து 5th ஃப்ளீட் வந்து அங்கே வச்சுக்கிருவோம். நம்ம செங்கடல் அல்ல, மத்திய தரைக்கடல் அந்த பக்கம் வச்சுக்கிருவோம். ஏன்னா செங்கடல் இந்த சைடு வந்துடுது, இஸ்ரேலுக்கு வராது. அப்போது அங்கே வச்சுக்கிருவோம், இந்த பக்கம் வேண்டாம் அப்படின்னு நினச்சி இதை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்னென்னா, வீராவே சொல்லிட்டாங்க, உன்னோட இதெல்லாம் பாதுகாப்பு வேணாமையா, நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் இங்கே இல்லையே நானே நகர்றேன் அப்படின்னா, அஜிஜோ இவனை விட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த ஜிசிசி கண்ட்ரி இவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, நம்ம சகோதரர்களா? ஈரான் இவங்கள திரட்டானா இல்லையே? இல்லை, ஈரான் என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் யுனைட்டாக இருப்போம். என்கிட்டையும் பெட்ரோல் இருக்குது, உங்ககிட்டையும் பெட்ரோல் இருக்குது, என்கிட்டையும் விவசாயம் பண்ணுறோம், இது பண்ணுறோம், ட்ரேடிங் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்ம வந்து அவங்களுக்கு என்ன உண்டோ அதை எடுத்துக்கிடுவோம். ஆனால் இதில் வந்து இந்த ஜிசிசி கண்ட்ரிக்கு ஒரே பயம் என்ன தெரியுமா, புரட்சி போராட்டம்னு வந்தால் எப்படி அடக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு துபாய், அமெரிக்கா தான் கிழிஞ்சு போச்சு. துபாய் பற்றி பேசணும். துபாயில் 4 லட்சம் பேர் சொந்த மக்கள், 40 லட்சம் பேர் வந்த மக்கள். இந்த 40 லட்சம் பேர் இந்த இவங்க இப்போ இன்சூரன்ஸை பற்றி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து வேலை செய்ய முடியாதேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு 10 லட்சம் பேர் போராட்டம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இங்கே எவ்வளோ பேர் அடிப்பீங்க? இந்த மக்கள் அது ஒரு கட்டுப்பாடில் இருக்கிற வரைக்கும் சார் அது கண்டிப்பாக நடந்து தானே ஆகணும். ஏதோ ஒரு கட்டத்தில் நடக்குமே, இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு நடக்கும். இன்னொன்று, இவங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலேன், விட்டு போயிட்டாங்கன்னா அங்கே இது டெவலப்மெண்ட் நடக்காது. இன்னைக்கு எப்படி இஸ்ரேலில் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஆளே இல்லைல்ல. இப்போ பலஸ்தீனர்கள் யாருமே போகலையே, பலஸ்தீன போக முடியாது, இப்போதைக்கு கூப்பிட மாட்டாங்க, உள்ள போக. ஆனால் இதில் ஒரு பெரிய ஃப்ராடு நேற்று சொல்கிறான் இருந்தாலு, நாங்கள் முன்னை விட வளர்ந்துருக்கோம். எப்படி வளருவா நீ? அவர் பெரிய உத்தம புத்திரன், பொய் சொல்ல வளர்றதுக்கு என்ன வேலை? அதாவது நம்ம ஹரிச்சந்திரன் ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படியே வந்து உண்மையை பேசுவோம். எந்த வேலையுமே நடக்கல சார், அங்க ஒண்ணுமே நடக்கல. அத்தனை சில்லற வேலை முதற்கொண்டு எல்லா வேலைக்கும் வந்து பாலஸ்தீனர்கள் வெஸ்ட் பேங்க்ல இருந்தும் காசால இருந்தும் போய் வேலை பார்த்தாங்க. இந்தியால இருந்து கொஞ்சம் பேரை கொண்டு இறக்குனாங்க, 10,000 பேர் இறக்குனாங்க. அதுல வந்து அது வந்து பயந்து போய் கொஞ்சம் பேர் திரும்பி வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கல, காசு வேணுமே, சக்தியில் இருக்கணுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு, இஸ்ரேல் வந்து எங்களுக்கும் இந்த போருக்கும் சம்மந்தமே இல்லையா, அப்புறம் அமெரிக்காவா, அவன் யார் அவன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு யார் கேட்குறா தெரியுமில்ல, நெத்தன்யாவு கேட்கல. அங்கே டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கட்ஸ், பென் கவீர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு? பென் கவீர். கட்ஸ் இஸ்ரேல் கட்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர், பென் கவீர் நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் பெசலேல் சுமோட்ரிச் நிதி அமைச்சர். ஓகே, இப்போ இவங்க எல்லாருமே மோசமான ஆட்கள். ஸ்டேட்மெண்ட் விட்டது யாரு தெரியுமில்ல, இஸ்ரேல் கட்ஸ். அதான் டிஃபென்ஸ் மினிஸ்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா சொல்றான், ஆட்டுக்குட்டி சொன்னா நீங்க எல்லாம் வராதையா, நாங்க வந்து எங்களோட ஃபோர்ஸ் வந்து லெபனான்ல எந்த வரைக்கும் இருக்குமோ அங்க இருப்போம் சொல்லிட்டே இருக்க. என்ன இதுல இப்ப இன்னைக்கு நேத்து ராத்திரி இப்போ வந்திருக்கு என்ன, அப்புறம் சிரியால எங்க பிடிச்சோமோ அங்க வரைக்கும் இருப்போம், காசால வந்து எங்க ஃபோர்ஸ் தான் இருக்கும், யாரும் எங்களை கேட்க முடியாது, அமெரிக்காவா அவன் கிடக்கான் அப்படின்னு இஸ்ரேல் கட்சி இதுல ஜனாவட்டா பேசியிருக்காரு. ஒரு கட்டத்தை சொல்லட்டா, இப்போ அமெரிக்கா ஒரு கட்டத்துல அவனை விட்டுருவான், யார இஸ்ரேலை இப்ப விட்டுட்டா கிட்டத்தட்ட இல்ல இப்ப விட்டாலும் அடுத்து
நல்லா கவனிங்க. ம். உலகத்திலே யூதர்களாக இருந்து செயல்பட்டவன் டொனால்ட் ட்ரம்ப். யூதர்களுக்காகவே யூதர்களுக்கால யூதர்களாகவே மாறி, ஆமா ஆமா ஏன்னா 2017 ஜெருசலேத்தை தலைநகராகவே அறிவிச்சா. ஆமா, இதை விட இனி உச்சபட்ச ஒருத்தன் வரப்போறது இல்லை. வாய்ப்பு இல்லை. வரலாம், ஆனா வரப்போவதில்லை. இல்லை. அப்படி வந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜேடி வேன்ஸ் எல்லாம் வந்து யூதர்கள் எதிர்ப்பு மனநிலை. ஆமா, டெமோக்ராட்ஸோ அடுத்த ரிபப்ளிக்ல வந்த எந்த தலைவனும் தலைகளை மாறிதான் இருப்பாங்க. இனி இந்த அனுபவம் கிடைச்சிட்டல உங்களுக்கு. பயங்கர அனுபவம். இதுக்கு மேல அனுபவம் இல்லை. அதனால இனி என்ன நடக்குன்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிச்சிருமா? இல்ல, இன்னொன்னு இதுல நீங்க சொல்ற அமெரிக்கால என்ன நடக்கணும், யாரு வந்தாலும் சரி உள்நாட்டுல பசி பட்டினியை போட்டு நீ வந்து அங்க கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க. அங்க கலவரம் வந்து செலுத்தி வச்சுங்க. எந்த கலவரத்தை ஈரான்ல நிகழ்த்த நினைச்சானோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்க பத்தி எரியும் அமெரிக்கால. எப்படி இணையும்னா இனி என்ன நடக்குங்கிற சொல்லி முடிச்சிருவோம். ஆமா, என்ன நடக்குன்னா அமெரிக்கா ஒரு கட்டத்துல இனி வரக்கூடிய தசாப்தங்கள்ல பின்னோக்கித்தான் போகுமே தவிர முன்னோக்கி வராது. வாய்ப்பே இல்லை. என்னன்னு சொன்னா, அமெரிக்கா நமக்கு கொள்கைகள் பிடிக்காததை தாண்டி ஒரு நடுநிலையான பத்திரிகையாளராக அமெரிக்காவுடைய செல்வ வளங்கள், அமெரிக்காவுடைய ஆயுத வீழ்ச்சி, அமெரிக்காவுடைய கடன் தொகை, இதையெல்லாம் பார்க்கின்ற போது அமெரிக்கா வில் பி டிக்ளைன். நிச்சயமாக வரும். எல்லாமே வரும். கண்டிப்பாக அவர்கள் ஒரு சாய்வுக்கு சென்று விடுவார்கள், கீழே வீழ்ந்து விடுவார்கள், எப்படினாலும் வச்சுக்கிடுங்க. அப்படி வரும்போது அமெரிக்கா தன்னை பார்த்துக் கொள்வதற்கு இருக்கிற போது இவர்களை எங்க அவர்கள் பார்க்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா, நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பாயிண்ட், சிரியாவில் பஃபர் ஜோன், காசாவில் 70% பஃபர் ஜோன், லிட்டானியன் ரிவர்ஸ் பக்கத்துல தெற்கு பகுதியில் பஃபர் ஜோன். இதை அடிக்கிறதுக்கு யார் வருவா தெரியுமா? இஸ்லாமிய குழுக்கள் நிறைய வரப்போறாங்க. எப்படி வரப்போகுது? ஈரானுடைய தலைமை மட்டுமில்லை, புதிய புதிய தலைமைகள். அப்போது இஸ்ரேல் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடும். இது நடந்தே தீரும். அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் குறித்து வைத்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள நடக்குது. அது எப்படி நடக்கும்? இன்னைக்கு இருக்காங்க அவ்வளவு பேரும். அதுல ஹவுதிகளும் சரி, ஹிஸ்புல்லா அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. இது வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியலையே. மக்களை தான் அடிச்சிருக்காங்க, கட்டமைப்பை தான் ஹமாஸே வந்து இன்னும் இருக்காங்களா அங்க உள்ள? ஹமாஸ்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால இஸ்ரேல் இருப்பது ஒரு 90 லட்சம் பேர், அதுல 70 லட்சம் பேர் தான் அங்க இருக்கான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அனர்த்தம் தொடர்மையானால் பல பேர் வந்து எக்ஸ்பெக்டிங் நாட்டை விட்டு லீவ் ஆகுறதுக்கு புறப்படுறதுக்கு அவன் சரியா இருக்கான். ஆனா மற்ற நாடு வந்து ஏத்துக்க தயாரா இல்ல. இவனை எந்த நாடும் ஏத்துக்கிட மாட்டான். எது முழுமையாக ஐரோப்பிய யூனியன்ல இருந்து கைவிடப்பட்டுச்சு. யூரோப்பிய யூனியன்ல ஒரு 8-10 நாடுகள் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேலுக்கு அனுமதி இல்லை. நேற்று இன்னொரு செய்தி வந்துச்சு, சவுதி அரேபியாவை கூப்பிட்டு லாபி பண்ண ஆரம்பிச்சுட்டு சீனா வாங்ஸ் என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்சம் ஈரானோடு சேர்ந்து போங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டுன்னு சொல்லி பேசுறாங்க. நேரடியாவே பேசிட்டாப்ல. அது அபிஷியலா செய்தி வந்துட்டு. ஆமா, அந்த பேர் ஜி ஜிங்க, வெளிநாட்டு அமைச்சர் ஜி ஜின்பிங்ல வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வாங் ஜியா நம்ம பேரு. அவர் சவுதியை கூப்பிட்டு பேசிட்டார், நீங்க வந்து இப்படி ஈரானோடு சேர்ந்துருங்க, ஈரான் வந்து சீனாவுக்கு வேணும், ஏன்னா இதுதான் உங்களுக்கு ரொம்ப. அவர் தான் ஏற்கனவே ஈரானையும் இவரையும் இணைச்சு வச்சாரு. ஆமா, அந்த பெரிய பகையை நீர்த்தது சீனா தான். இப்போ வந்து நீங்க வந்து ஈரானை பாத்துட்டீங்க, ஈரானுடைய ஆயுதங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க, ஆனா இனி போர் வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல இணக்கமா இருங்கன்னு ஒரு லாபி பண்ணதாக குளோபல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டு இருக்கு. குளோபல் டைம்ஸ். சரி, இப்போ கடைசியாக முடிக்கிறது ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சிருவோம். சவுதி அரேபியா பாகிஸ்தான் ராணுவ ஒப்பந்தம் போட்டாங்களா? அது ஓகே. இப்போ பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதம் வரைக்கும் கொடுக்க தயாரானாங்களா? இப்போ வந்து அப்போ எல்லா இவங்க கொடுக்குற சர்வீஸுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து இவன் காசு தரணுமா? சவுதியில் காசு தர முடியல, கொடுக்க முடியல. என்னன்னா 2030 சொல்லி அவன் வந்து பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பெரிய அளவுக்கு வந்து செலவாகி போச்சு. பாகிஸ்தானுக்கு காசு தர முடியல. பாகிஸ்தான் வந்து யோ என் காசை தாயா அப்படின்னு சொல்லி அவன் கூலிக்கு தானே போயிருக்கான். ஆமா, இப்போ 10,000 படைகள் அங்கே இருக்குல்ல இருக்கு. அப்போ என்ன செய்யறது? காசு தாயா அப்படின்னா காசு தர மாட்டான். சவுதிக்கு கொடுக்க காசு இல்லை. இந்த நிலைமை நீடிச்சா, இன்னும் ஒரு 4 மாதம் நீடிச்சா, எவ்வளவுதான் ஆயுள் வளம் இருந்தாலுமே சவுதி வந்து பிச்சை எடுக்குமோன்ற ஒரு விஷயம் இருக்கு. பல பிரச்சனை வரும். அப்ப சீக்கிரம் முடிக்கிறது நல்லது. அதுக்குதான் அமெரிக்கா பாக்குறான், இனி யூனிட் எதுவும் எடுக்கிறதுக்கு நம்ம இடத்த காலி பண்ணி ஓடிடுவோம். ஆமா, இங்கேருந்து வந்து என்ன பண்ணாலும் அவங்கள பிச்சை எடுக்க நிலைமை வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது? பிச்சைக்காரன் தட்டில் போய் எந்த காசு எடுக்க முடியும்? நம்ம ஒரு மல்டி டைமென்ஷன். ஆமா, தி வியூஸ் ஆன் இன்டர்நேஷனல் மல்டி டைமென்ஷன். ஆமா, பல பரிணாமத்தோடு சர்வதேசத்தை பார்த்திருக்கிறோம், அப்படிதான் சொல்ல முடியும். இதுல பாகிஸ்தான், சவுதி அரேபியா, பலஸ்தீன், சிரியா, ஈரான், ஈராக்கு,
இன்னைக்கு இருக்கக்கூடிய துபாய் அது ஈரானு. எல்லாத்தையும் ம். இன்னும் அடுத்த செய்தியில் நாம் உங்களை மாற்றுக்குரலுக்காக சந்திப்போம். நன்றி சார்.